புறக்கணிக்கத்தக்க திணிவை உடைய ஒவ்வொன்றினும் தொடக்க நிலம் எல்லாகவும் குறுக்குவட்ட பிறப்பு ஏயாகவும் இருக்கும் y1 y2 எனும் யங்கின் மட்டுக்கள் உள்ள திரவியங்களான இரு கோள்கள் தொடராக தொடுக்கப்பட்டு ஒரு சேர்த்திக்கோள் அமைக்கப்பட்டுள்ளது. ஓஹோ, சேர்த்திக்கோள். சரி, இது ஒரு கோளாம். சரியா? புறக்கணிக்கத்தக்க திணிவு தொடக்க நிலம் குறுக்குவட்ட பிறப்பு. சரி, y1 y2 யங்கின் மட்டு y1 y2 செயற்கைக்கோள் அமைக்கப்பட்டது. உருவில் காட்டப்பட்டவர் செயற்கைக்கோளின் ஒரு முனை ஒரு விரைப்பான சீலிங்கில் உறுதியாக நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. அடர்த்தி V உடைய விரைப்பான சீலிங்கில் திரவியத்திலான கனளவு V கொண்ட ஒரு கோளம் கோளின் சுயாதீன முனையிடம் தொடுக்கப்பட்டு கோளம் அடர்த்தி ரோவை உடைய ஒரு திரவியத்தில் முழுமையாக அமர்த்தப்பட்டது. சேர்த்திக்கோளின் நீளத்தின் உண்டாகும் மாற்றத்தை கேட்குறாங்க. சேர்த்திக்கொள்றது. இப்போ இதுக்குள்ள ஒரு கோலம் கட்டியிருக்காங்களாம். கோலத்துக்கு திணிவு தரல, கனளவு வியா, இதில் அடர்த்தி என்ன கேட்டால் பியா பீட்டா. இதை என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஒரு தண்ணி இருக்கிறது இதுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்களாம். இதை படம் கொஞ்சம் இதாக வந்தால் கணக்கிருக்காங்க. சரி, இது பி, இது ரோ, இது கனளவு வி, L1 y1 L y1 சரி y2 y1 இங்கே ஏ குறுக்கோட்டு பிறப்பு. சேர்த்திக்கோளின் நீளத்தில் உண்டாகும் மாற்றம் ஈயை தான் கேட்குறாங்க. முதலாவது இந்த சேர்த்திக்கோளுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். சரியா? ஏன்னா அங்கே மேலே இருக்கிற ஒரு கோளுக்கும் திணிவில்லை தானே. அப்போ திணிவு யாரோட சம்மந்தப்படுதுன்னா இந்த கோளுக்கு சம்மந்தப்படுது. ஏன்னா கனவில் வந்திருக்காங்க. அதோட கோளும் தண்ணிக்குள்ள அமர்த்தப்படலை. கோலத்தை வச்சு தான் இப்போ விளையாட்டு போகுது. அப்படி பார்த்தோம்னா ஆரம்பத்தில் கோலம் இறுதி கோலம் அப்படி ரெண்டு ஒப்பிடு தானே தேவை உங்களுக்கு. முதலாவது ஒப்பிடுண்டா ஆரம்ப கோலத்தை எடுப்போமே. என்னன்னாங்க கோலம் தந்திருக்காங்க, கம்பியும் தந்திருக்காங்க. ஆனால் தண்ணிக்குள்ளே கோலம் மாதிரி தானே இருக்குது, கம்பி இல்லையே. அதோட கம்பிக்கு திணிவும் தரலையே. அப்போ நான் கோலத்தை பற்றி தான் கணக்கு எடுக்கணும். சரி, கோலத்தை பற்றி கணக்கெடுத்தாலும் நீட்சியை பற்றி கட்டிருக்காங்க. அப்போ முதலாவது எப்படி ரெண்டு ஒப்பிடு இருந்தால் தான் செய்யலாம். அந்த கேள்வி என்ன நிறைய தரவு இருக்குது. அப்போ ஒப்பிடு தேவை. அப்படி பார்த்தோம்னா இதுக்கு ஒரு எம்ஜி தாக்கம், இதை எடுக்கிறதுக்கு ஒரு எஃப் தாக்கம். இந்த எஃப் தான் சீராக தாக்க போகுது. ஏன்னா சமாந்தரமாக இருந்தால் தான் ரெண்டு யங்கின் மட்டும் பிரிக்கும். ஒரே எஃப்ல இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லையே. அப்படி பார்த்தோம்னா இதில் அதுதா எழுதுகிறேன். எஃப் சமன் என்னவாக இருக்கும்? எம்ஜியாக இருக்கும். இல்லை சமநிலையில் இருக்கணுமே. சரியா? இதில் நீட்சி இருக்குமா? இப்படின்னு குளத்தை வச்சு இருக்கும் தானே. சரி, இருக்கட்டும், பார்ப்போம். அடுத்ததில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வச்சுருக்காங்க. சரியா? இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறதுக்கு நான் தனியாக எடுக்கிறேன். சரியா? கீழே எம்ஜி தாக்கும், மேலே யூ தாக்கும். பந்தை பிடிச்சி கம்பி இழுக்க, கம்பியை பிடிச்சி பந்து மேல் நோக்கி இழுக்கும். சரியா போட்டது? கம்பியை பிடிச்சி பந்து இழுக்க, பந்தை பிடிச்சி கம்பி இழுக்கும். அப்போ பார்த்தோம்டா சமநிலையில் இருக்கும். இது நிச்சயத்தவனே சமநிலையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கண்ணே. அசைதாடா இல்லையே. இழுப்பட்டு போல் சுயாதீனமான தொடக்கப்பட போல நிறுத்தி சேர்த்திக்கோள் நிறுத்திட்டா மாற்றம் தான் கேட்குறாங்க. சமநிலை நிற்கிற மாதிரி காணுதுமா. மேல் நோக்கி போட்டு எஃப் சமன் எஃப் ப்ளஸ் யூ சமன் எம்ஜி. எஃப் சமன் என்னென்று கேட்டீங்கன்னா எம்ஜி செய்ய யூ. சரியா? எம்ஜி செய்ய யூ. இப்போ எனக்கு சம்மந்தப்படுறது நீச்சே தானே கேட்குறாங்க. நீளத்தினோட மாற்றம். டியூ கூப்பிட்றாங்க. சரி, கான்செப்ட் இருக்கட்டும். இது ரெண்டும் எடுத்துட்டேன். இது எங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்ஸ். இப்போ இதுக்குள்ளே யார் சம்மந்தப்பட போகிறேன்னா ஜங்கின் மட்டு சமன் தகைப்புங்கள் விகாரம். தகைப்பண்டா எஃப்ங்கள் ஏ, விகாரமண்டா ஈங்கள் எல். அப்போ நாங்கள் ஜங்கின் மட்டு சமன் என்னென்னு எழுதலாம்னு கேட்டிங்கன்னா எஃப்ங்கள் ஏ டாட் எல்லுங்கள் தலையாக மாறும். இதுதான் ஜங்கின் மட்டு. அப்போ நீட்சிக்கு நாங்கள் ஈ எடுத்தோம், இயல்பாக மாத்திரமாண்டா இந்த வை இங்கே வர ஈ வரமாங்க. இப்போ ஈ சமன் என்னென்னு கேட்டிங்கடா எஃப்ங்கள் ஏ டாட் எல்லுங்கள் யங்கின் மட்டு பை. சரியா? இதுதான் சமன்பாடு.
F1 mg சரியா? நீச்சு கொண்டு வரலாம் இதுக்கு கொண்டு வரலாமா? இப்போ எஃப் சமன் கம்பி ரெண்டையும் என்ன செய்யும்? எப்படியும் கோலம் என்ன செய்யும்? ரெண்டு கம்பியை பிடிச்சி இழுக்க தான் போகுது. இழுத்தா ரெண்டுக்குமே ஒரு நீச்சு இருக்குமே. அப்போ கண்டுபிடிக்க வேணும். இப்போ இப்படி ஒரு கம்பி இருக்குது, சும்மா ஜோசுமே கம்பி பிடிச்சி ஒரு பந்து இழுக்குது, எம்ஜி இழுக்குது, மேலே ஜூ தாக்கினாலும் இது இழுக்கும்போது இந்த ரெண்டு கம்பியும் எழுபட தானே வேணும். ரெண்டு கம்பியும் எழுபட்டா ரெண்டுக்குமே ஒரு நீச்சு இருக்குன்னு தானே. ரெண்டு கம்பியும் சேர்த்தானே ஒட்டியிருப்போம். வேறு வேறு ஜங்கின் மட்டு, ஒரே ஜங்கின் மட்டானா வரும், ரெண்டு வேறுபட்ட ஜங்கின் மட்டு, ரெண்டுமே என்று இருக்க போகுது. இப்போ எங்களை என்ன கேட்குறாங்க? அதை விட சேர்த்திக்கோளின் நீளத்தில் உண்டாகும் மாற்றம். இப்போ 2E தான் கேட்குறாங்க. 2E கொடுக்குறேன்டா சாப்பிடுற விச சமனாக இருக்குது. எனக்கு ஈ தான் தேவை. இது E1 இருக்கும், இது T2 இருக்கும். அப்போ ஈ சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா E1 + E2. அப்போ என்னென்னு எழுதலாம்? எஃப்எங்கள் ஏ டாட் எல்எங்கள் Y1 சக எஃப்எங்கள் ஏ டாட் எல்எங்கள் Y2. போகலாம் தானே இப்படி. அப்போ இதிலிருந்து நாங்கள் எதனை காணப்போகிறோம்? ஈ சமன் எஃப்ஐயும் எல்ஐயும் ஏயும் வெளியே எடுத்தோம்டா ஒன்றுங்கள் Y1 + ஒன்றுங்கள் Y2. சரியா? ஓகே. இப்போ எஃப் தேவை. எஃப்க்கு பதில் இவரை போடலாம். இவரை போடலாம்னு இவரை தீர்த்தம்னு எனக்கு கனவு தான் தந்திருக்காங்க. அடர்த்தி சமன் திணிவங்கள் அடுத்து இதில் எழுதுனா அடர்த்தி சமன் என்ன? திணிவங்கள் கனளவு. திணிவு சமன் என்ன? அடர்த்தி தர கனளவு. இதில் கனளவு வின்னு தந்திருக்காங்க. அப்போ எஃப் சமன் வி அடர்த்தி தர அடர்த்தி கனளவு தர அடர்த்தி அடர்த்தி எவ்வளவு? பந்திர அடர்த்தி பீட்டா ஜி சய யூக்கு என்ன எழுதலாம்? அமிழ்ந்த கனளவு எவ்வளவு? வி தான். பாயிரடுத்தி ரோ அடுத்து ஜி. இதுலேருந்து நாங்கள் எஃப் சமன் என்னென்னு எடுக்கலாம்? விஜி எப்படி எடுப்போம்? எடுத்தோம்னா பீட்டா சய ரோண்டு வரப்போகுது. இப்போ இதை கொண்டு வந்து இதில் பிரதிட்டோம்னா விசை தானே. இந்த விசை தானே தொழிற்படுது உங்களுக்கு. சமநிலை இருக்கணும் கூட செஞ்சோம்னா ஈ சமன் எஃப்க்கு பதில் எழுதுனோம்டா விஜி பீட்டா சய ரோ எல் நீளம் ஏ கூட்டுப்பட்ட சான்ஸில் தானே. என்ற ரெண்டு நிச்சயம் வேறு வேறு தானே. இது ஒன்றுங்கள் Y1 + ஒன்றுங்கள் Y2. ஓகே. ஜி ஓகே. முதலாவது விட ஓகே. இது பெருசாக ஒன்றும் இல்லைடா. இதில் என்ன கல்யாணம் கேட்டிங்கன்னா திணி வச்சுருக்காங்க. இதில் லெஃப்ட் சமன் சரி. இதில் நீட்சி நான் புறக்கணிச்சு நீட்சி இருக்கும் அப்படின்னா நான் அதை புறக்கணிச்சு இதுலேருந்து இதானே இப்படித்தானே பார்க்கலாம். நான் இதில் லெஃப்ட் சமன் எம்ஜிடா அப்படி பார்த்தோம்டா இந்த தண்ணிக்குள்ள அமர்த்தினா தண்ணியில் தொழிற்படுற விசை கொண்டு பொருளை பிடிச்சி கீழே இருக்கும். மேலே விசை என்ன கம்பி பொருளை பிடிச்சி மேலே இருக்கு. இந்த பொருள் என்ன செய்யும்? கம்பி பிடிச்சி கீழே இருக்கும். இப்போ கம்பி தான் மேலே பிடிச்சி பொருள் இருக்குது. மேலே நோக்கி தான் விசை தொழிற்படும். மேலே யூ தாக்கும். இப்போ இதுக்கு ஒரு சமன்பாடு எடுத்தேன்னா எஃப் சமன் எம்ஜி சை யூ சமநிலையில் இருக்குன்னு எடுத்துகிட்டு என்ன செஞ்சேன்டா ஜங்கின் மட்டும் சமன் தாய்ப்பிங்கள் விவகாரம். இப்போ சமன்பாடு எடுத்தேன் நான். இதில் எனக்கு இந்த ஈ தான் தேவை. ஈக்கு ஒரு டெக்ஸ்ட் சமன்பாடு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எனக்கு என்ன இதில் கான்செப்டண்டா இது தெரிஞ்சுக்கணும். இப்படியும் இப்போ ரெண்டு கம்பியை ஒட்டிட்டு இருக்காங்க. ஒரு பொருள் எழுத்தமாண்டா ரெண்டு பக்கம் நீட்சி தான் இருக்க போகுது. ஒரு நீட்சி இருக்கா? என் ரெண்டு பேர் வேறு ஜங்கின் மட்டு. அப்போ ரெண்டு பக்கம் வேறு நீட்சி இருக்க போகுது. ஆனால் விசை சீரா பரவு. இதே இந்த கம்பி சமாந்தரமாக இருந்தால் நீட்சி ரெண்டு சமனாக இருந்திருக்கும். ஆனால் விசை ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். விளங்குதா? நீட்சி தான் சமனாக இருக்குது. ரெண்டு கம்பி இப்படி கனெக்ட் பண்ணிட்டு இப்படி இழுத்தண்டா ஒரு கோலத்தில் கனெக்ட் பண்ணி இழுத்தண்டா இந்த இடத்துல விசை நீட்சி தான் சமனாக இருக்குது. ரெண்டு நீட்சி சமனாக இருந்திருக்கும். ஆனால் நேர் கம்பி ஒன்று ஜாயிண்டில் இருக்குது. அப்போ ரெண்டு நீட்சியும் வேறு தானே. அதுவும் ஜங்கின் மட்டும் வேறு. அதனால தான் இதை போட்டான். ஓகே. எஃப்ங்களை எடுத்து எஃப்எல்லையும் பொது எடுத்தேன். எடுத்து போட்டு எஃப்க்கு ஒரு பெருமானம் போட்டேன். இப்படி வந்துட்டு சிம்பிள் டிரெக்டாக யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். மற்ற முன்னுக்கு இருக்க மெக்கானிக்ஸ் எனக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும். ஓகே.